எல்லாருக்கும் வணக்கங்க. ஆரோக்கியமான உணவுப் பொருட்களும் பயணத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் உற்பத்தி பார்க்க போகிறோங்க. குழம்பு மிளகாய் தூளுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்துடலாங்க. மிளகாய் வந்து காம்பு கிள்ளி எடுத்துட்டாங்க. மல்லிங்க, கருவேப்பிலை, மிளகு, கடுகு, சீரகம், சோம்பு, அரிசி, வெந்தயம், தூரம்பருப்பு, கடலப்பருப்பு, கல்லுப்புங்க. தேவையான பொருட்கள் எடுத்தாச்சுங்க. மஞ்சளுங்க, தேவையான பொருள் எடுத்தாச்சுங்க. இனி வந்து ரோஸ்டர் ஆன் பண்ணியாச்சு. இதை வறுத்து வந்து நம்ம கல்லறை இயந்திரத்தில் அரைக்க வேண்டியதாங்க. கடலைப்பருப்பு, தூரம்பருப்பு 300 கிராம் எடுத்தாச்சுங்க. அதை வந்து ரோஸ்டரில் போட்டாச்சுங்க வறுக்கிறதுக்கு. அடுத்ததாக மிளகு 100 கிராமுங்க. அடுத்ததாக மஞ்சள் ஒரு 100 கிராமுங்க. அடுத்ததாக வெந்தயம் ஒரு 100 கிராமுங்க. அரிசி ஒரு 100 கிராமுங்க. கடுகு 100 கிராமுங்க. சோம்பு 100 கிராமுங்க. சீரகம் 100 கிராமுங்க. இதெல்லாம் போட்டு எல்லாம் வறுத்துக்கலாங்க. பெருங்காயம் ஒரு 100 கிராமுங்க. சொல்ல மறந்துட்டேன், பெருங்காயம் ஒரு 100 கிராமுங்க. அடுத்ததாக மல்லி ஒரு 2 கிலோங்க. எல்லாம் வறுத்தாச்சுங்க. வறுத்த பொருளெல்லாம் இறக்கிக்கலாம். கீழே வந்து இறங்கிட்டு இருக்குங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, உப்புங்க. உப்பு வந்து 100 கிராமுங்க. கருவேப்பிலை 50 கிராமுங்க. காம்பு கிலோ மிளகாய் வந்து 2 கிலோங்க. இதை வறுத்து எடுத்தால் முடிஞ்சுங்க. அடுத்ததாக வந்து இதை ஆற வச்சதுக்கப்புறம் அரைச்சிடலாங்க. வறுத்து ஆற வச்சு அரைக்கிறதுக்கு எடுத்தாச்சுங்க. குழம்பு மிளகாய் தூள் அரைக்க ரெடி ஆகிட்டோம். கல்லறவை இயந்திரத்தில் குழம்பு மிளகாய் தூள் வந்து அரைக்க போகிறோங்க. கல்லறவை இயந்திரத்தில் வந்து அரைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சூடு இல்லாமல் உற்பத்தி ஆகுங்க. கோல்டு ப்ரெஸ்ஸாக உற்பத்தி ஆகும். சத்துக்கள் வந்து அப்படியே சூப்பராக இருக்கும். மனம், சுவை, நிறமெல்லாம் மாறாமல் இயற்கையான முறையில் இருக்குங்க. குழம்பு மிளகாய் தூள் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குங்க. கல்லறவை இயந்திரத்தில் குழம்பு மிளகாய் தூள் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சூடு இல்லாமல் கோல்டு ப்ரெஸ் முறையில் உற்பத்தி ஆகிற குழம்பு மிளகாய் தூளுங்க. கல்லறவை இயந்திரத்தில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மசாலா பொடி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நம்ம போடுற அத்தனை பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா பொடியாகி மசாலா பொருட்களை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்தும் போது கண்டிப்பாக சூடானா வந்து பார்த்திங்கன்னா தன்மை மாறிடுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரமான உற்பத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு மசாலா பொடி கல்லறவை இயந்திரத்தில் வந்து நம்ம உற்பத்தி போயிட்டுருக்கோம். அதாவது குறைந்த அளவு தான் உற்பத்தி பண்ண முடியுங்க. ப்ரொடக்ஷன் வந்து வேகமாக வராது, ஆனால் தரமானதாக இருக்குங்க, ஆரோக்கியமானதாக இருக்குங்க. இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சாம்பாருக்கு யூஸ் பண்ணலாம், அரிசி பருப்பு யூஸ் பண்ணலாம், பொரியலுக்கு யூஸ் பண்ணலாம், புளிக்குழம்பு ஐட்டம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாங்க. புளிக்குழம்பு ஐட்டம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம், மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணலாங்க. இது வந்து ஒரு மல்டி பர்பஸான மசாலா பொடிங்க. ஸ்நேகிதி ஃபுட்ஸில் தரமான சூப்பரான புளிக்குழம்பு குழம்பு மிளகாய் தூளுக்குங்க. வேணுங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். 100 கிராம் குழம்பு மிளகாய் தூள் விலை வந்து பார்த்தீங்கன்னா 45 ரூபாய்ங்க. ஆரோக்கியமான உணவு பொருள் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. எல்லோருக்கும் நன்றிங்க.